பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஷோ அப்படின்னா அது பிக் பாஸ் கொண்டாட்டம் தான். அண்ட் ஒரு வழியாக வந்து இந்த வாரம் பிக் பாஸ் கொண்டாட்டம் ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. இப்போ பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட ப்ரோமோஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் வந்துட்டு ஒரு ப்ரோமோல எல்லாத்தையும் வந்து சாரி கேட்குற மாதிரியான ஒரு செக்மெண்ட் வந்து பிக் பாஸ் கொண்டாட்ட ஷோவில் நடந்திருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா, எல்லா கண்டஸ்டன்ஸையும் கூப்பிட்டு நீங்கள் ஒருத்தட்ட சாரி கேட்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் போயிருந்திருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு விசித்ரா அவர்கள் தினேஷ் அவர்கள்ட்ட ஒரு சாரி கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா அவர்கள் வந்துட்டு விக்ரம் அவர்கள்ட்ட ஒரு சாரி ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. அர்ச்சனா அவர்கள் விக்ரம் கிட்ட வந்து, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து உன்னை நிறைய இடத்துல ஹர்ட் பண்ணியிருந்திருக்கேன், அது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும், அண்ட் அந்த இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சாரி, இனிமேட்டு அந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அவர்கள் வந்துட்டு விக்ரம் கிட்ட வந்து ஒரு சாரி ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பூர்ணிமா அவர்கள்ட்ட வந்து நீங்க ஒரு சாரி கேட்கணும் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருக்கிட்ட அந்த சாரி கேட்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கு பூர்ணிமா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் யாருக்கிட்டையும் சாரி கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நான் யாருக்கும் சாரியும் கேட்க மாட்டேன், ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் அந்த மாதிரி எது விஷயமும் பண்ணல அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்பிடென்ட்டா பூர்ணிமா அவர்கள் பேசியிருந்தாங்க. அண்ட் இந்த ப்ரோமோ வந்து இதோட முடியுது. ஸோ நம்மளாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது மாதிரி இன்னும் எத்தனை பேர் யார் யார்கிட்ட சாரி கேட்டிருந்திருக்காங்க அண்ட் என்னென்ன காரணத்துக்காக சாரி கேட்டிருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். விசித்ரா அவர்கள் தினேஷ் அவர்கள்ட்ட ஒரு சாரி கேட்டிருந்தாங்க. ஸோ எதனால அவங்க சாரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விசித்ரா அவர்களுக்கும் தினேஷ் அவர்களுக்கும் ஒரு சிறிய சண்டை ஏற்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த சண்டை டைம்ல வந்துட்டு விசித்ரா அவர்கள் கேமராவை பார்த்து ரக்ஷிதா அவர்கள்ட்ட சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நீ நல்ல வேலை இவர் கூட சேரல, நீ இப்படியே இருமா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ரக்ஷிதாவை பார்த்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக தினேஷ் அவர்கள்ட்ட விசித்ரா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. பட் தினேஷ் அவர்கள் வந்து இப்போ இந்த மன்னிப்பு வந்து என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இவங்க எந்த விஷயத்தினாலும் வந்து அந்த விஷயத்தை பேசினாங்களோ இப்போ அந்த விஷயம் என் கூட இல்லை, ஸோ அதனால வந்து இவங்க சாரி கேட்கணும் அப்படின்றது ஒன்றும் அவசியம் கிடையாது, அது என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தினேஷ் அவர்கள் வந்துட்டு ரக்ஷிதா அவர்களை மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல பேசவும் செஞ்சிருந்தாரு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.